எம்ஜிஆர் கருப்பு வெள்ளை காலகட்டத்தின் குழந்தை நட்சத்திரங்களாக மின்னியவர்களில் பிரதானமானவராக ஒருவரை மட்டும் குறிப்பிடுவாராம். காலத்தால் அழியாத காவிய படமான திருவருட்செல்வர் படத்தில் நடிகர் திலகத்துடன் போட்டியிட்டு பாடும் திருஞான சம்பந்தராய் தோன்றி தமிழ் திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தவர். மணிப்புயல், வா ராஜாவா, எங்க மாமா, அனாதை ஆனந்தன் போன்ற படங்களின் மூலம் தனது அழுத்தமான நடிப்பால் முத்திரை பதித்தவர். அன்னமிட்ட கை, தேடி வந்த மாப்பிள்ளை, இதயவீணை போன்ற படங்களில் நடித்து மக்கள் திலகத்தின் மாறாத அன்பை பெற்ற மழலை செல்வமாக விளங்கியவர். பின்னாளில் அதிமுக பேச்சாளர்களில் ஒருவராக தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பயணித்தவர்தான் மாஸ்டர் பிரபாகரன் அவர்கள். திரு வானதி சரவணன் அவர்களின் ஏற்பாட்டில் எங்க வாத்தியார் நூலுக்காக கார்த்திகை மாதத்தின் மழை நாளில் மாலை வேளையில் அவருடனான சந்திப்பு நிகழ்ந்தது. 1964 காலகட்டத்தில் நடிகர் திரு ரங்கராவ் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு வந்தபோது அவருக்கு சென்னை ஃபிலிம் சேம்பர் ஒரு விழா நடத்தினார்கள். அந்த விழாவில் விருந்தின் போது மக்கள் திலகத்தை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் படங்களில் நடித்து வளர்ந்து வரும் சமயம். மக்கள் திலகம் என்னை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு என் கன்னங்களில் தட்டி கொடுத்து, உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று சொல்லி எனக்கு பிடித்த உணவு வகைகளை கொடுத்து என்னை அன்புடன் அவர் கவனித்துக் கொண்ட அந்த நிகழ்ச்சிதான் மக்கள் திலகத்தை முதலில் சந்தித்ததாக என் நினைவில் பதிந்திருக்கிறது. அதன் பிறகு படப்பிடிப்பு தலங்களில் அவரை அடிக்கடி காணும் பாக்கியத்தை பெற்றேன் என்றாலும் அவரை சந்திக்கும் போதெல்லாம் என்னை அருகில் அழைப்பார், அன்பு பாராட்டுவார், என் நடிப்பை பாராட்டுவார். இப்படியான சமயத்தில்தான் திருவருட்செல்வர் படம் வெளிவந்தது. அந்த படத்தில் நான் மிகப்பெரிய சாதனை செய்திருப்பதாக சொல்லி என்னை கட்டி அணைத்து கொண்டு பாராட்டினார். ஒரு சமயம் ஏவிஎம் படப்பிடிப்பு தளத்தின் 7வது அரங்கில் நடிகர் திலகத்தின் படமும் 3வது அரங்கில் மக்கள் திலகத்தின் படமும் நடந்து கொண்டிருந்த நேரம், 2 படப்பிடிப்பு தளங்களுக்கும் நடுவே தூரம் அதிகம் இருந்தாலும் நான் குழந்தையாக அங்கும் இங்கும் ஓடி வருவேன். ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் ஓரிடத்தில் இருவர் அமர்ந்து நாற்காலிகள் இருப்பதாக தெரிந்தது. அவர்களை சுற்றிலும் யாரும் இல்லை. யார் அவர்கள் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் விறுவிறுவென அவர்களிடத்தில் ஓடினேன். அப்போதுதான் தெரிந்தது, நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் அங்கு அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். அவர்களை சுற்றிலும் யாரும் இல்லை. நான் அங்கே சென்றபோது மக்கள் திலகம் என்னை பற்றி நடிகர் திலகத்திடம், உன்னோடு இவன் போட்டி போட்டு திருவருட்செல்வரில் நடித்தது மிக பெரிய சாதனைதான் என்று சொல்ல, நடிகர் திலகமும் கஞ்சாடை காட்டி, அண்ணே, ஆளு பொடிப்பயலா இருந்தாலும் நடிப்பில் பெரிய ஆள் என்றும் அவரும் சொல்லி பாராட்டினார். இருபெரும் திலகங்களான அவர்கள் ஒரு சிறுவனை இப்படி பாராட்டி இருக்கிறார்கள் என்று இப்போது நினைக்கும் போது அந்த வார்த்தைகள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு நான் தகுதியானவனா என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் பாராட்டிய அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம். நான் படப்பிடிப்பு நேரங்களில் சத்யா ஸ்டுடியோவுக்கு போகும்போதெல்லாம் மதிய உணவு தலைவரோடு தான் இருக்கும். மக்கள் திலகம் எனக்கு என்ன பிடிக்கும் என்பதையெல்லாம் கேட்டறிந்து கொடுக்கச் சொல்வார். சில சமயங்களில் அவரே எனக்கு பரிமாறும் இருக்கிறார். அவரோடு சாப்பிட அமர்ந்த அந்த தருணங்கள் என்றைக்கும் மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணங்கள். 40-50 பேருடன் தான் அவர் சாப்பிட அமருவார். அப்படி அவரோடு நான் நிறைய சந்தர்ப்பங்களில் உணவருந்தி இருக்கிறேன். அவர் உணவருந்தும் முறையே ஆச்சரியமாக இருக்கும். எல்லோரும் பாதி சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னுடைய சாப்பாட்டை விறுவிறுவென முடித்து கொண்டு எழுந்து விடுவார். யார் யாருக்கு என்ன வேண்டும் என்பதை கவனித்து பரிமாறுவதில் அக்கறை காட்டுவார். அந்த சமயங்களில் தன்னுடன் அமர்ந்து சாப்பிடும் அத்தனை பேருடைய விருப்பங்களையும் எப்படி அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நம்மை உணவருந்த வைத்து மகிழ்பவர்கள் நமது தாயாகத்தானே இருப்பார்கள். நான் தலைவரிடத்தில் பார்த்தது தாயன்பையும் மிஞ்சும் பேரன்பு. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், தான் பெற்ற பிள்ளைகளுக்கு உணவூட்டி மகிழ்பவள் தான் தாய். யார் பெற்ற பிள்ளைகளுக்கோ உணவூட்டி மகிழும் அன்பில் தாய்க்கும் மேலானவர் தான் மக்கள் திலகம். எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்தில் தன்னுடன் அனைவரும் அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதில் அவர் காட்டிய அக்கறையும் அன்பும் சக மனிதர்களிடத்தில்
பழகும் விதமும் எனக்கு ஆச்சரியமான ஒன்றாகவே என்றும் இருந்து வருகிறது. சில நேரங்களில் சத்யா ஸ்டுடியோவுக்கு அருகில் எங்காவது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தாலோ அல்லது விஜயா வாகினிகளில் என்னுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தாலோ அவர் அங்கு வந்து சென்றால் மதிய உணவுக்கு இவனை அனுப்பி வையுங்கள், என்னோடு அவன் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போவார். அதனால் படப்பிடிப்பு தளத்தில் உள்ளவர்களும் என்னை மதிய சாப்பாட்டுக்கு சத்யா ஸ்டுடியோ அனுப்பி வைப்பதில் வேகம் காட்டுவார்கள். அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இப்போது நினைத்து பார்த்தால் நான் பெரும் பாக்கியசாலியாகவே நினைக்கிறேன். ஓயாது படப்பிடிப்பில் இருந்த எனக்கு மக்கள் திலகத்தின் படங்களில் 3 படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நான் ஏன் பிறந்தேன், இதய வீணை, நாளை நமதே போன்ற படங்கள். ஆனால் அந்த படங்களில் எல்லாம் நான் மக்கள் திலகத்துடன் நடிக்கவில்லையே என்ற ஏக்கம் இன்றைக்கும் இருந்து வருகிறது. அவருடன் சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டாமல் போனாலும் எத்தனையோ பிரச்சார மேடைகளில் அவர் வருவதற்கு முன்பாக நான் மேடையில் பேசியிருக்கிறேன். தஞ்சாவூரில் ஒரு சமயம் கழக மேடையில் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது தலைவர் வருகிறார் என்ற சத்தம். திரும்பி பார்த்தால் கணப்பொழுதில் அவர் தரையில் இருந்து மேடைக்கு வந்து விட்டார். என் தோளை தொட்டு அடுத்து எந்த ஊருக்கு பயணம் என்று அக்கறையுடன் விசாரித்தார். எப்போது பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் என்னை அக்கறையோடு விசாரிப்பது அவருடைய இயல்பு. அவர் ஒருமுறை விஜயா ஸ்டுடியோவில் ஒரு விழாவுக்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தேன். உடனடியாக என்னை பார்த்து கையசைத்து அருகில் வரச் சொல்லி அன்போடு கட்டிப்பிடித்து நலம் விசாரித்து விட்டு சென்றார் மக்கள் திலகம்.